ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, எங்க அதிகமாய் நேசிக்கிறதான எங்க அன்பு நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த நாளில கூட ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த எருமவெட்டி கிராமத்துல ஆண்டவரே அப்பா எங்களை ஒன்றாய் கூடி ஆண்டவரே சமூகத்துல காத்திருக்கும்படியாய் கிருபை செய்திரே, உமக்கு நன்றி அப்பா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறாங்களோ கொண்டு வாங்க அப்பா. அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவரே ஏறெடுக்கிற எல்லா காரியங்களும் உங்க நாம மகிமைக்கென்று அமைவதாக இக்கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் திவ்ய கரம் எங்களோட கூட இருந்து வழி நடத்துவதாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றி துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். சத்தமாய் நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியா துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. 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 நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர்
கர்த்தருடைய நாமத்துக்கு என்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. உங்க நாம மாத்திரம் வாழ்க ராஜா. ஆண்டவரே உங்க நாம மாத்திரம் உயரட்டும் தகப்பனே. ஹalleluya. ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. அன்றைய நாளிடமே ஆராதிக்கும்படியாய் தேவன் கிருபை செய்தே நன்றி செலுத்துகிறோம். மீதியா இருக்கிற நேரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பரிசுத்த ஸ்தலம் கடற்கரைப் போலவும் உங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புவதற்கும் மலைகளோ நீங்கள் மலைகளே மலைகளே நீங்கள் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் கண்மலையை தண்ணீர் தடமாகவும் கற்பாறைகளை நீரூற்றாகவும் மாற்றுகிறார் என்பதை. ஆமென். நம்புறப்பா உங்களை நம்புறப்பா என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நம்புறப்பா என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நம்புறப்பா நம்புறப்பா ஜெபத்தை கேட்டீரே நம்புறப்பா ஜெயத்தை தந்தீரே நம்புறப்பா ஜெபத்தை கேட்டீரே நம்புறப்பா ஜெயத்தை தந்தீரே நம்புறப்பா என் தேவனே என் ஜீவனே என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நம்புறப்பா. நான் நம்பும் கடகமே நான் நம்பும் துருவமே என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே நம்புறப்பா 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 உங்களை நம்புறப்பா. தாவே அப்பா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என் வார்த்தையின் மூலமா. ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே கொடுத்து ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya. சந்தோஷம் அவருடைய சமூகத்துல மட்டும்தான் கிடைக்கும். ஆமென். ஹalleluya. நம்புறீங்களா? அழகான ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா தமிழ் பாடின பாட்டு. அவரை தான் நம்புறோம் இல்லையா? அவர் இல்லைன்னா அந்த பூமியில யாருமே கிடையாது. அவரை நம்பி தான் நம்ம என்ன பண்றோம்? டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்புறம்பா. அப்புறம் குழியில போட்டாலும் நம்புறம்பா. அப்புறம் பழிகளை சொன்னாலும் நம்புறம்பா. ஹalleluya. யார் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்றேன்? உங்களை மட்டும்தான்ப்பா நம்புறேன். இந்த பாட்டு பாட 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 நம்மளுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை வரும். ஹalleluya. நல்ல அழகா பாடுது தமிழ். அதை பாட பாட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? புதிய ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுப்பார். ஹalleluya. தொடர்ந்து இன்னும் நிறைய பாடல் இருக்கு. நல்லா என்ன பண்ணுங்க? புது புது பாட்டால் இங்க பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். இந்த தொடர்ந்து நாம வருகிற 8ஆம் தேதி அறிவிப்பு. 8ஆம் தேதி யாரும் வரல, இல்ல நம்மளுக்கு வேலை லீவு. சரி பரவாயில்ல. ஆமென். ஹalleluya. தொடர்ந்து அதுக்காக நீங்க என்ன பண்ணிக்கிங்க? ஜோம் பண்ணுங்க. அந்த 8ஆம் தேதி ட்ரைனிங், டீச்சர்ஸ் ட்ரைனிங்கு. எப்படி பிள்ளைங்களை சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம வசனம் சொல்லி அவங்களை உருவாக்குறது, எப்படி ஆண்டவர் பத்தி எப்படி பிள்ளைங்களுக்கு சொல்றதுன்றது நமக்கு என்ன பண்ண போறாங்க? சொல்லி கொடுக்க போறாங்க. அதை கேட்டு வந்து நம்ம கிராமத்துல சொல்லி கொடுக்கணும். கிராமத்துல யாராவது ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும். அது சொல்லி கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கு. பிள்ளைங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் டைமா இருக்கிறதுனால சரி ஓகே. ஹalleluya. நான் இங்க சொல்லி கொடுக்கணும், நாங்க தான் வந்து சொல்லி கொடுக்கணும் போல. ஆமென். தொடர்ந்து இதுக்காக நீ என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்போ முக்கியமா ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் முழங்கால் படிட்டு நம்ம வாங்கியிருக்கிற அந்த லேண்டு வெள்ளத்துல வாங்கியிருக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துக்கு நம்மளுக்கு இன்னும் 2 லட்சம் தேவைப்படுது. ஆவியானவர் இவ்வளோ 4 லட்சத்தை கர்த்தர் சந்தித்து நம்மளை கட்டுறதுக்கு உதவி செஞ்சாரு. இன்னொரு 2 லட்சம் ஆவியானவர் பரத்திலிருந்து அந்த தேவைகளை சந்திக்கும்படியாக எப்படியாவது என்ன பண்ணிடணும்? அந்த பத்திரத்தை நம்ம வாங்கிடணும். பத்திரத்தை நம்ம வாங்கிடணும். இந்த மாதத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிடணும்? அந்த லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆண்டவர் நாம மகிமைக்கென்று அது அமையணும். நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர்
இது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும். இப்ப எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை கையில, ஆனாலும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வழி வாசல்களை திறக்கிறவர். ஆமென். நம்மளுக்கு ஒரு வழியை அடைத்தா 7 வழி என்ன பண்ணும், திறந்திருக்கும். ஒரு பக்கம் அடைச்சிருந்தா இன்னொரு பக்கம் திறக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்காக திறந்த வாசல்களை வைத்திருக்கிறார். ஆமென். அது ஒருவரால என்ன பண்ண முடியாது, பூட்டவே முடியாது. 2025ஆம் ஆண்டு திறந்திருக்கிற வாசலை யாராலும் என்ன பண்ண முடியாது, பூட்டவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். அந்த பணத்தை கர்த்தர் சந்திக்கணும், 2 லட்சத்தை கர்த்தர் சந்திக்கணும். அவரால முடியாதது எதுவுமே இல்லை. நீங்க நல்ல ஜோமன நல்ல கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தமிழ் இதுக்காக ஜெபம் பண்றியா? தமிழ் இந்த பண தேவையில் இந்த மாதத்துக்குள்ள 2 லட்சம் தேவைப்படுது, கர்த்தர் சந்திக்கணும். ஜெபம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தமிழ் இங்க வந்து எல்லா கண்களை மூடி. சோத்திரம் ஆண்டவரே அப்பா, சோத்திரம் கர்த்தாவே. இதோ ஆண்டவரே அப்பா, இதோ வல்லம் பகுதியில் ஆண்டவரே அப்பா மென வாங்கியிருக்கிறாங்க தகப்பனே அப்பா. சபை கட்டுறதுக்கு ஆண்டவரே அப்பா பண தேவைகளுக்காக இப்போ நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. சோத்திரம் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே அப்பா ஒரு 2 லட்ச ரூபா பணம் ஆண்டவரே அப்பா தேவைப்படுது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆண்டவரே அப்பா. சோத்திரம் கர்த்தாவே. அநேக தேவைகளை சந்தித்த தேவன் ஆண்டவரே அப்பா. அந்த 2 லட்ச ரூபா பணத்தை ஆண்டவரே அப்பா என் தேவனில் சந்திக்கும்படியா கிருபை செய்யும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எதை காட்டிலும் ஆண்டவரே நீ சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. சோத்திரம் கர்த்தாவின் நொடி பொழுதிலும் கனம் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே அப்பா. இந்த பண தேவையை இயேசுவின் நாமத்தினாலே நீர் சந்திக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சோத்திரம் கர்த்தாவே. நாமத்தினாலே நீர் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த பண தேவையை ஆண்டவரே அப்பா நீர் சந்திக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக ஆண்டவரே அப்பா சோத்திரம் அந்த பண தேவைக்காக ஆண்டவரே அப்பா அநேக ஆண்டவரே 4 தேசங்களில் இருந்து உதவி செய்ய கரங்களை நீர் எழுப்பி கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இருக்கிற தேசங்களில் ஆண்டவரே அப்பா அநேக பான்சர்களை ஆண்டவரே உதவி செய்ய இயேசுவின் நாமத்தினால் எழுப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சோத்திரம் கர்த்தாவே. இந்த வல்ல பகுதியில் ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆலயம் ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே இல்லாத ஆண்டவரே அப்பா எவ்வளவு பேர் ஆண்டவரே அப்பா ஜெபிக்க ஆண்டவரே அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா. சோத்திரம் சீக்கிரமாகவே ஆண்டவரே அப்பா அந்த பண தேவை நீ சந்தித்த ஆண்டவரே அப்பா அந்த மனை வாங்கி ஆண்டவரே சபை கட்ட என் தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. சோத்திரம் கர்த்தாவே. இந்த ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் இந்த கரத்தை கொண்டு சீக்கிரமாகவே ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல சபை எழும்ப என் தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அந்த வல்ல பகுதி கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா உங்களோட பிள்ளைகள் வெக்கம் அடையாதபடிக்கு ஆண்டவரே அவங்க தலையை நீ நிமிர செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சோத்திரம் கர்த்தாவே. அநேக சோத்திரம் ஆண்டவரே 4 லட்ச ரூபாய் தேவை சந்தித்த தேவன் நீர் ஆண்டவரே அப்பா. அந்த 2 லட்சம் உனக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே அப்பா. மனுஷனும் ஆண்டவரே அப்பா சோத்திரம் கத்த முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிற கர்த்தரா இருக்கிறீர் ஆண்டவரே. மனுஷனுக்கு அநேக கதவுகளை மூடினாலும் என் தேவன் அதை திறப்பேர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மழை போல துன்பம் வந்தாலும் அதை பனி போல நீங்க செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அநேக ஆண்டவரே அப்பா கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அதை பனி போல நீங்க செய்த ஆண்டவரே அப்பா அவங்க தேவைகளை நீ சந்திக்கும்படியா இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பண தேவையை சந்திங்க இயேசப்பா. கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரை பாதுகாத்து வழி நடத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தொடர்ந்து இதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. யோபுவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 42ஆம் அதிகாரம் 2வது வசனம் 42:2 வாசிக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நம்ம எதெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரோ அது ஒரு நாள் என்ன பண்ணாது, தடைப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை அது நடக்காத மாதிரியே நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கலையே, ஆண்டவர் நான் கூப்பிடுறேனே கேட்கலையே, என் கஷ்டத்தை மாத்தலையே, என் கடன் பிரச்சனையை மாத்தலையே, என் வியாதியை மாத்தலையே, நான் இப்படியே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வெறுமையா வாழ்ற மாரி தான் தெரியும். ஆனா இந்த இடத்துல யோபு சொல்றாரு, தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். சகலத்தையும் என்னது, எல்லாமே. அவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. சகலத்தையும் அனைத்தையும் செய்ய உங்களால என்ன பண்ண முடியும்.
சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆண்டவரே, எனக்காக நீங்க செய்ய நினைத்தது அது தடைப்படாது ஆண்டவரே. இந்த மாதத்துல நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் எனக்கு கிடைக்கும் ஆண்டவரே. நான் என்ன பண்றேன்? நம்புறேன். முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் நம்பி நம்ம வாழ்கிற நம்ம என்ன பண்ணணும்னா, முழுமையாய் அவரை நம்பினா மட்டும்தான் நம்மளுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் நம்மளுக்கு செய்வார். ஆமென். அல்லேலூயா. நம்பினா தானே கிடைக்கும். இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதத்துல இந்த வார்த்தை இந்த 2025ஆம் ஆண்டில நம்பணும். நம்பும் போது எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் தடையில்லாமல் நம்ம குடும்பத்துல நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் நினைப்பாங்க, சர்ச்சைக்கு போறாங்களே வராங்களே, ஒரு ஆசீர்வாதமும் அவங்களுக்கு இல்லையேன்னு. நம்மளை யாரை பார்த்து சொன்னாலும் நம்ம சொன்னாங்க, நாங்க காத்திருக்கிறோம், நம்பிக்கொண்டு இருக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து அவர் முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம பதில சொல்லணும். எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நம்ம தேவனாகிய கர்த்தர். அவரை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாளும் அவரை செய்ய நினைத்தது யாராலும் என்ன பண்ண முடியாது? தடுக்கவே முடியாது. இன்னைக்கு நம்மளுக்கு அவர் செய்யணும்னு நினைச்ச ஆசீர்வாதங்கள், நம்ம கொடுக்க வேண்டி நினைக்கிற ஆசீர்வாதங்கள் யார் நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. ஆனா மனுஷங்க செய்யறது யார் வேணாலும் தடுக்கலாம். யார் வேணாலும் என்ன பண்ணலாம்? தடுக்கலாம். நம்மளுக்கு ஒரு வீடு வருதுன்னு நினைச்சுங்களேன். வீடு வருதோ, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப் வருதோ, இல்லை வேற எதனா நம்மளுக்கு கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? அதை தடை பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஏன்பா செய்றீங்க? அவங்களுக்கு என்னப்பா இல்லை? அவங்களுக்கு வீடு வாசலா இல்லை? அவங்களுக்கு போய் கவர்மெண்ட் வீடு என்னத்துக்கு வருது? அவங்களுக்கு என்னத்துக்கு அந்த ஜாப் கிடைக்குது? எல்லாமே என்ன பண்ண, ஏதோ ஒரு சதி மூலமா என்ன பண்ணுங்க, அவங்களுக்கா போய் கொடுக்க போற, அவன் என்ன பண்ண மாட்டான், திரும்பியும் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு மனுஷன் மூலியமா வர ஆசீர்வாதத்தை மனுஷங்களை என்ன பண்ணுவாங்க? தடை பண்ணிடுவாங்க. ஆனா நம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது யாராலும் என்ன பண்ண முடியாது? தடை செய்யவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல யோபு பத்தி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆவியானவர் என்ன பண்ணாரு? யோபு எல்லா காரியத்திலும் அவர் எப்படி இருந்தாரு? உண்மையாய் உத்தமமாய் இருந்தார். இருந்ததுனால எல்லா கஷ்டங்களும் வந்துச்சு. எல்லா கஷ்டங்களும் வந்துச்சு, உபத்திரங்கள் வந்துச்சு, போராட்டங்கள் வந்துச்சு, வியாதி வந்துச்சு, எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் இருந்தான். ஆனாலும் என்ன பண்ணல? கர்த்தரை விட்டு அவன் என்ன பண்ணல? விலகி போகவே இல்லை. அவரை உண்மையான தேவன் என்று அவரை பற்றி அவர் என்ன பண்ணாரு? பிடிச்சிக்கிறதுனால யோபு இழந்து போன எல்லாவற்றையும் அவர்கிட்ட தனியா என்ன பண்ணா? பெற்றுக்கொண்டான். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தேவரீர் சகலத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க எனக்காக செய்வீங்க ஏசப்பா. ஆமென். அல்லேலூயா. சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். நம்ம சொல்லணும், சகலத்தையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லணும், சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர். யார் வல்லவர்? பக்கத்துல பார்த்து, அவர் வல்லவர். சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர். ஆமென். நீர் செய்ய நினைத்து ஒரு நாளும் தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்பா. ஜெபிக்கும் போது, நம்ம தேவைக்காக ஜெபிக்கும் போது, ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டுகிட்ட சொல்லி ஜெபிக்கணும். அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, சகலத்தையும் செய்ய நீங்க வல்லவராயிருக்கிறீங்க. நீங்க எல்லாவற்றையும் எனக்காக செய்வீர் என்று நான் நம்புறேன். அது ஒரு நாளும் தடைப்படாது என்பதை நான் என்ன பண்றேன்? அறிந்திருக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபத்துல உட்காரும் போது எப்படிப்பட்ட தடைகள்னாலும் உடைச்சு அது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை சொல்லுவீங்களா? சொல்லுங்க, மனப்படமா சொல்லு சுஜிமா. சொன்னா மட்டும்தான். இது வசனத்தை சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் போது, இந்த வசனத்தை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட தடைகள் இருந்தால் ஆண்டவர் உடைச்சிட்டு அந்த ஆசீர்வாதங்களை அவர் என்ன பண்ணுவாரு? அவர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்பா. நீர் எந்த மாதத்துல எனக்கு செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த வருஷத்துல எனக்கு செய்ய நினைச்சது தடைப்படாது. எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண போறேன்? பெற்றுக்கொள்ள போறேன். எல்லாவற்றையும் சமூகத்துல எதெல்லாம் கேட்கறனோ அவைகளெல்லாம் என்ன பண்ண போறேன்?
பெற்றுக்கொள்ள போறீங்க. என் குடும்பத்துல எதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாம தடையா இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி தடைகள் எல்லாம் உடைத்து நம்மளுக்கு நன்மை செய்ய ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை சொல்லி நாம ஜெபத்துல உட்காரும்போது ஆவியானவர் நம் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, நன்றியுள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர் அப்பா. சகலத்தையும் ஆண்டவரே, இது அது எதுன்னு இல்லை ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய நீங்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதப்பா, ஒரு நாளும் தடைப்படாது. எங்க வாழ்க்கையில அப்பா, எங்க குடும்பத்துல, எங்க தேவைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது ஆண்டவரே. ஆண்டவரே, தடையில்லாமல் ஆண்டவரே இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் எங்களுக்கு வந்து சேரணும் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க எப்படியெல்லாம் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீரோ, எப்படியெல்லாம் ஆண்டவரே எங்களை நடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஆண்டவரே, ஒன்று தடையில்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் நடத்த நீர் வல்லவராயிருக்கிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். மனுஷன் இன்னைக்கு செய்யறன்னு சொல்லுவான், ஆனா செய்ய மாட்டான்பா. அப்படியே செஞ்சாலும் அது சொல்லி காட்டிட்டு இருப்பான். என் தேவன் ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாத ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்க வாழ்க்கையில, குடும்பங்களில, சபைகளில ஆவியானவர் தாமே ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா இந்த மாதத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நீர் செய்ய முடிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். எல்லா தடைகளை உடையுங்க அப்பா, எல்லா தடைகளை உடைத்து ஆண்டவரே, யாரெல்லாம் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, பிள்ளைகள் எதற்கெல்லாம் நம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துவீராக. தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், குறைவுகளை நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து ஆண்டவரே, இந்த சமூகத்துல வந்து முழங்கால் படிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் நீர் பாதுகாத்து வழிநடத்தி குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரம், என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமாகிய அன்னைக்கும் நாளிலே இந்த ஏதுமேட்டி கிராமத்தில் சபை கூடி வந்தது யாவரோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கால்வலிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஆளாரெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கால்வலிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியா, உயர்த்துவேன் ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியா, உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வதற்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
பொருளாதாரத்திற்கு ரத்த குறைந்து மாற்றி